அனைவருக்கும் வணக்கம். இது நெருப்பு அநீதிக்கான குரலாய் உங்கள் முன் செல்லா. நமது நெருப்பு ஊடகமானது வேதாரண்ய தொகுதியில் வாழக்கூடிய மக்களின் அவல நிலையை வெளிக்கொண்டு வரும் செயலில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 மாதங்கள்ல நம்ம ஒரு 2 ஊருக்கு சென்றிருந்தோம். 2 ஊர்களில் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 4 பகுதியா பிரிக்கலாம். ஆறுகாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் சுனாமி நகர் மற்றும் பழைய நகர் அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். கோடியக்கரையை பொறுத்தவரைக்கும் கோடியக்காடு மற்றும் கோடியக்கரை அப்படின்ற பிரிக்கலாம். இந்த ஊர்களில் சென்றப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில அரசு பணிகளும் நடைபெற்றிருக்கு. முக்கியமா பண்ண வேண்டிய பணிகளும் நடக்கப்படாமலே இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. நமது நெருப்பு ஊடகத்தின் வாயிலாக அதை வெளியும் கொண்டு வந்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து அடுத்த ஊராக நம்ம சென்ற பகுதி அகஸ்தியம்பள்ளி. இந்த அகஸ்தியம்பள்ளி பாத்தீங்கன்னா ஒரு 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல முதல் பகுதியா பார்க்கக்கூடியது சால்ட் ஆபீஸ் நகர். அங்கதான் நம்ம பாத்தீங்கன்னா முதல் பதிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிருந்தோம். அங்க போகிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கடந்த ஊராக பார்க்கப்பட்ட ஆறுகாட்டுத்துறை கோடியக்கரை பெரிய ஊர் பகுதி அவர்களுக்கே பாத்தீங்கன்னா அரசாங்கத்தான சலுகை ஒரு சில முக்கியமான சலுகைகளே போய் சேரல. அப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எந்த ஒரு சலுகையுமே நடந்திருக்காது. அந்த அரசாங்கமானது முற்றிலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க போனோம். ஆனா எங்களோட மனநிலை அங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. மைக்கை எடுத்து அக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, பாட்டி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அங்க இருந்து வந்த பதில் பாத்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியத்தோட இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நாங்க செழுமையா இருக்கிறோம், நாங்க இங்க சிறப்பா இருக்கோம், எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு இல்லை, நாங்க அந்த அளவுக்கு இங்க வாழ்றோம், நல்லா இருக்கிறோம் அப்படி எங்களை பாத்துக்கிடுச்சு. எப்போ கடந்த அரசாங்கம் எங்களை பாத்துக்கிடுச்சு. ஒரு சில உரிமைகள் கிடைக்கல, நாங்க கேட்டோம், ஆனா அவங்க பண்ணி தர கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, அதை எப்படி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றப்ப எங்களுக்கு என்ன வேணும், நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றதை பார்க்க முடிஞ்சிச்சு. கடந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா ஆறுகாட்டுத்துறை மற்றும் கோடியக்கரை பகுதிக்கு போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பதில் கிடைக்கல. நாங்க அங்க ஏமாற்று தான் இருக்கோம், ஏமாந்து போய் தான் இருக்கோம், எங்களுக்கான சலுகை கிடைக்கல அப்படின்னு சொல்றதை பார்க்க முடிஞ்சிச்சு. அது அவங்களோட உரிமை, அதை நம்ம எதுவுமே சொல்லலை. சரி, அடுத்த ஊர் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு போனோம்னா, கடந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மக்களே சொல்றாங்க. ஒரு ஆளோட முன்னாடி இல்லைங்க நல்லா இருக்கிறாங்க, எதுங்க இந்த மைக்கு எடுத்துக்கிட்டு வர்றீங்க, நீங்க போங்க, நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா ஐயா காலில் உழுவாத குறையா ஒரு ஐயாவை பார்த்து எல்லாரும் அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, அந்த ஐயா பேசுவாருன்னு சொன்னாங்க. சரி, அந்த ஐயா கிட்ட போய் காலில் உழுவாத குறையா ஐயா, குறைகள் இருந்தாதான் சொல்லணும் அவசியம் இல்லை, நிறைகள் இருந்தாலும் சொல்லலாம் நீங்க. ஏன்னா உள்ளதை உள்ளபடியே மக்களுக்கு காட்டக்கூடிய செயலை தான் நம்ம நெருப்பு ஊடகமானது பண்ணிட்டு இருக்கு. அதனால தப்பு நடந்தாலும் சரி, நியாயம் நடந்தாலும் சரி, அதை பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, அதை நாங்க மக்கள்கிட்ட வெளியே தெரியப்படுத்துறோம். ஏன்னா தெரியணும்ல, ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல, அந்த பணியை தான் நம்ம செய்யறோம். யாருக்கும் இதுல பாத்தீங்கன்னா பாரபட்சம் பார்த்தோ இவரு தேவை இவரு தேவையில்லை அப்படின்னு நினைச்சா நம்ம பண்ணல. மக்கள் வாயிலிருந்து என்ன வருது அது அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா பதிவு பண்ணி மக்களிடையே தெரியப்படுத்தணும். அந்த பணியில தான் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். திரும்ப மறுபடியும் சொல்றேன், இது ப்ரொமோஷன்னா எதுவுமே கிடையாது. மக்கள் என்ன சொல்றாங்க அது அப்படியே தான் நம்ம வெளியே பாத்தீங்கன்னா சொல்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சி சிறப்பா எங்களை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்த ஐயா சொல்லியிருந்தாரு. என்ன ஒண்ணு, தண்ணி மட்டும் தான் கொஞ்சம் 4 நாள் 3 நாள் கழிச்சு வருதுன்னு சொன்னாங்களே ஒழிய அதுக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். இப்ப எல்லா வீட்டுக்கும் குழாய்கள் அமைத்து டெய்லி தண்ணி வர முடியான செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடிஞ்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஐயா என்ன பேசினாரு அப்படின்றத நீங்க கேட்டுட்டு வந்துருங்க. ஐயா வணக்கம், உங்க பேர்? தேவராஜ் ஐயா. ஓகேங்க. இப்போ நீங்கள் எத்தனை ஆண்டுகளமாக இங்கே நீங்கள் வசிச்சு வரீங்க? நாங்கள் ஒரு 22 ஆண்டு காலமாக இங்கே இருக்கோம். 22 ஆண்டு காலமாக இருக்கோம். ஓகேங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் இத்தனை ஆண்டுகளமாக வசிச்சுட்டு வரீங்க. உங்கள் பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். இது ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முதல் மழை பெஞ்சா தண்ணிலாம் ஒழுவும், வீட்டெலாம் இடிஞ்சு விழுவோம். அப்போ எல்லாம் நாங்கள் கவுன்சிலரு எல்லாத்தையும் பேசணும். அவங்கெல்லாம் மழை காலத்தில் கூட்டு போய் எங்களை முகாமில் இருந்து ஒரு 4 நாள் 3 நாள் ரெண்டு வெட்டுவாங்க. மறுபடியும் நாங்கள் முகாமில் போகும்போது கேட்டால் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குமா இருந்தால் நாங்கள் முகாம் விட்டு வெளியில் வரோம், இல்லை முகாமிலே இருக்குன்னு சொன்னோன்னே அப்போ கமிஷனர்லாம் பார்த்து அவங்களுக்கு இந்த வருஷம் வீடு கட்டி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி திமுக சர்க்காரில், ஸ்டாலின் சர்க்காரில் திமுக சர்க்காரில் எங்களுக்கு உறுதி கொடுத்தாங்க. நாங்கள் கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு கலெக்டர் வரைக்கும் உறுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்தில் எங்களுக்கு வீடு வேலை 6 மாதத்துக்கு முதலே எல்லாம் ஒரு 33 வீடு குடியிருந்த இடங்களுக்கு வீடு ஜாங்ஷன் பண்ணி வேலை ஆகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனைலாம் வேலை ஆகிட்டு வேலை முடியும் தருவாயில் இருக்கு. அதனால் ஸ்டாலின் சர்க்காருக்கும் நன்றி, இங்குள்ள கமிஷனருக்கும் நன்றி, மாமி புகழேந்தி நகர செயலாளர் அவருக்கும் நன்றி. ஏன்னா அவங்கள ஈடுபாடு இல்லாமல் நடக்க போகிறது கிடையாது. அவங்க செஞ்சு கொடுத்த வரைக்கும் ரொம்ப நன்றி, அவங்க கடமை போட்டிருக்கோம். அதே மாதிரி தண்ணி வசதியும் போகிற அளவு, தண்ணி மட்டும் 4 நாளைக்கு ஒரு தடவை வருது. ஏன்னா தண்ணி பிரச்சனையாக தான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் 4 நாளைக்கு ஒரு தடவை
தண்ணி வருது. இந்த ரோடு மறுபடியும் இடிச்சிட்டு ரோடு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான குறையும் கிடையாது. 33 வீடு போட்டுருக்காங்க. மறுபடியும் இன்னும் 15 வீடு அலாட் பண்ண ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி வருது என்னன்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதுவும் வருதுன்ற நம்பிக்கையில் இருக்கும். இன்னும் 13 பேருக்கு வந்துச்சுன்னா இன்னும் 1-2 இடிக்காத வீடெல்லாம் இடிச்சு கட்டி கொடுத்தோம். அவங்க இப்போ குடி இல்லை. லிஸ்ட் எடுக்கும்போது குடியிருந்தவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. சரி அவங்க இருந்திருந்தாங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிருக்கும். லிஸ்ட் இல்லாதனால இப்போ இல்லை. மறுபடியும் வந்து கேட்குறாங்க. அதனால் கேட்டிருக்காரு, கவுன்சிலர் கேட்டிருக்காரு. ஆனால் ஆட்சியும் மாறிட்டு இனி அது எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியல. திமுக ஆட்சினா வந்திருக்கும். இந்த ஆட்சி வந்தனால யார் எப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. கண்டிப்பாக. இப்போ இந்த தெரு பேர் வந்து சால்ட் ஆஃபீஸ். இப்போ இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு ஒரு திருப்தியோட தான் இருக்கீங்க. எல்லாம் உப்பளத்து போகிற மக்கள் தான். தொழில் உப்பளம் தான். தொழில் உப்பளம் தான், வேற இன்னும் கிடையாது இங்கே. ரைட். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உப்பளம் தொழில்னா அது எப்படி? நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க? அது ஷிஃப்ட் மாதிரி கிடையாது சார். நைட் 12 மணிக்கு போகிறவங்க காலைல 6 மணிக்கு வருவாங்க. அங்கே வேலை நடக்கிறது பொறுத்து தான். ஒரு சில பேர் 12 மணிக்கு போய் காலைல 6 மணிக்கு வருவாங்க. 6 மணிக்கு போகிறவங்க மத்தியானம் 12 மணிக்கு வருவாங்க. 3 மணிக்கு போகிறவங்க சாயங்காலம் 3 மணிக்கு வருவாங்க. அவங்க அங்கே வேலை எப்படி நிர்வாகம் இருக்கோ, ஒருத்தவங்க உப்பு அள்ளுவாங்க, ஒருத்தவங்க உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கான வேலை செய்யறதுக்கு, அந்த மாதிரி வேலையை பொறுத்து அவங்களுக்கு டைம் ஆகும். ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் கேட்குறீங்க, இங்கே எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க? படிக்கிற சூழல்லாம் இருக்குங்களா? படிக்கிறாங்க. ஸ்கூல் இருக்குது, காலேஜுக்கு இப்போ எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. பொம்பளை பிள்ளையெல்லாம் இந்த 11th 12th வரைக்கும் போயிட்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க. எல்லாம் சைக்கிளே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒன்றும் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாலர்பள்ளி இங்கே இருக்குது, பக்கத்தாப்பில் ஆகிஸ்தம்பள்ளியிலே பாலர்பள்ளி இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அது மாதிரி வந்து உங்களுக்கு தொழில்னு பார்த்தா அந்த உப்பளம் தான். வேறு வழி இங்கே எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த ஏரியா ஃபுல்லாக உப்பளம் தான். எங்களுக்கு உப்பளம் தான் தொழில் தான். ரைட். ஓகே, நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஓகேங்க. இப்போ நீங்கள் அந்த ஐயா பேசுகிறத பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, என்ன நடந்திருக்கு அங்கே அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஊரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். இப்போ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த காட்சியையும் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நீங்க அந்த பதிவை பார்த்துருப்பீங்க. அந்த பதிவை பொறுத்த வரைக்கும் வீடுகள் வந்து சேதமடைஞ்சு சிதிலமடைஞ்சு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அது அருகாமையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது வீடு கட்டக்கூடிய காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. சால்ட் ஆபீஸ் நகர்ல இதுதான் நடக்குது. இப்போ வீடுகள் கட்டுமான பணியானது முடியக்கூடிய தருவாயில இருக்கு. இன்னும் ஒரு 19 வீடோ என்னமோ வந்து பேலன்ஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க. அதுவுமே வந்து இப்போ கட்டித்தரதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கான். அடுத்த பணியா தொடங்க இருப்பது வந்து பாத்தீங்கன்னா சாலைகள் தான் போட போறாங்களாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வசதிக்காக 24 மணி நேரம் நீர் வசதிக்காக குழாய்கள் வந்து வீடு வாகல்ல அமைக்க காத்திருக்காங்க. வேதாரண்ய தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஊர்களை பார்த்திருக்கோம். நம்மளே நேரடியா வந்து 2 ஊர்களுக்கு சென்றிருந்தோம். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழல் இல்லை. ஆனா இந்த ஊர் மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறது நமக்கு மன நிம்மதியை தருது. பரவாயில்ல, இந்த ஒரு வேதாரண்யத்துல இந்த ஒரு ஊராச்சும் நல்லா இருக்காங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. அந்த ஊரின் சார்பாக முன்னாள் நகர்மன்ற தலைவர் மாமி புகழேந்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முன்னாள் ஆட்சியில் இருந்த திமுக அரசாங்கத்திற்கும் அந்த ஊரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் ஆறுகாட்டுத்துறை சார்பாகவோ கோடியக்கரை சார்பாகவோ சொல்லல, அந்த ஊரின் சார்பாக தான் நான் சொல்றேன். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அந்த ஊரை வந்து பாத்தீங்கன்னா அந்த திமுக பீரியட்ல நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால நாங்க வந்து அந்த ஊரின் சார்பாக சொல்றோம். இனிமே தான் தெரியும், மற்ற ஊர்களுக்கு போறப்ப தெரிய வரும். மொத்தம் 3 ஊருக்கு போயிருந்தோம். 3 ஊர்ல 2 ஊர் வந்து கொஞ்சம் குறைநீர்களோட இருக்கு. ஒரு ஊர் வந்து செழிப்பா இருக்கு. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கடந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப நான் உள்ளதான் சொல்லணும், இல்லாததை சொல்லக்கூடாது. இது மறுபடியும் சொல்றேன், இது ப்ரொமோஷன் கிடையாது. மக்கள் என்ன சொல்றாங்களோ அது அப்படியே வெளியே போடணும். எந்த ஒரு எடிட்டிங் எதுவுமே கிடையாது. மக்கள் என்ன சொல்றாங்களோ அது அப்படியே வெளியே கொண்டு வரக்கூடிய நம்ம செயலை தான் நம்ம பண்றோம். இதை தொடர்ந்து அகஸ்தியம்பள்ளியில் அடுத்த பகுதியாக நம்ம செல்ல இருப்பது தெற்குகாடு மற்றும் மேலக்காடு பகுதிக்கு செல்ல இருக்கிறோம். போய் அந்த மக்களிடம் சென்று அங்க குறைகள் இருக்கா, இல்ல அங்க வந்து நிறைவா தான் இருக்காங்களா அப்படின்றத அந்த மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஒருவேளை அங்க இருந்துச்சு அப்படின்னா
அந்த குறைகளை செய்த அரசாங்கத்தை சுட்டிக்காட்ட தான் போறோம் நாம. இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இன்னும் பல ஊர்களை பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நெருப்பு ஊடகத்துடன். நன்றி, வணக்கம்.